எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாதத்தினுடைய கிரகங்கள் கோச்சார ரீதியாக ஏற்படுத்தக்கூடிய அனுகூலங்களை பற்றியும் எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் பதிவு இது. இந்த பதிவிற்கு பொது தலைப்பாக சிவப்பு கம்பளம் காத்திருக்கு, ரெட் கார்பெட் வெல்கம். யார் முக்கியமானவர்களோ, யார் ஒரு விஷயத்திற்கு தலைமை தாங்குகிறார்களோ, யார் ஒரு விஷயத்திற்கு அவர்களுடைய பொருட்செலவை செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் ரெட் கார்பெட் வெல்கம் தரும். அப்படி என்றால் அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம். அப்படி உயர்ந்து வரக்கூடிய, உயர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பிற்கு உங்களை அழைத்து செல்லக்கூடிய கட்டமைப்பு கிரகங்களிலே இந்த பிப்ரவரி மாத கிரகங்களும் சிறப்பு செய்கின்றன. இதில் சூரியனானவர் மகர சூரியனாக உங்களுடைய ராசியில் சில நாட்கள் இருந்தும் 13 நாட்கள், அதை தொடர்ந்து சில நாட்கள் மாதத்தினுடைய அடுத்த பகுதியில் மாசி சூரியனாக பரிணமிக்கக்கூடிய அற்புதம். இதுல துவங்கும் போதே குரு பகவான் ஷட்பலம் பெறக்கூடிய அமைப்பு. குரு பகவானுடைய பார்வை பலம், குரு பார்க்க கோடி நன்மை. மகரத்தை பொறுத்தவரை குரு இருக்கக்கூடிய இடத்தை கெடுக்கவும் முடியாது. விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பு, வக்கிரம் வேறு. ஆகையினால் குருவினுடைய பார்வை பலம் 10, 12, 2 என்ற நிலைகளிலே இருக்கும்போது, அது மட்டுமல்லாமல் பஞ்சவர்க்கிய பலங்களை பார்க்கும்போது இந்த பிப்ரவரி மாத தொடக்கத்திலும் கூட சந்திரன் ஒரு சிறப்பை பெற்று விடுகிறது. இப்படி அற்புதங்களோடு நீங்கள் மனதை சிந்தை தெளிவோடு வைத்திருந்து செயல்களை சாதிக்கக்கூடிய, சோதனைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து வெற்றிக்கான வழிகளை தரக்கூடிய அமைப்பு. அது மட்டுமல்லாமல் ராசியிலேயே அமையக்கூடிய அந்த சதுர் கிரக ரகசியத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். சதுர் கிரக ரகசியம் மிகப்பெரிய உயரங்களை தரும். சரி, மிகப்பெரிய உயரங்களை தரக்கூடிய பிப்ரவரியினுடைய துவக்கம். இந்த துவக்கத்திலே எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்றால், தர்ம கர்மாதிபதிகள் இணைந்து இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அதுவும் ராசியிலே இருப்பது லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளித்தரும். அதுவும் தன தானிய சம்பத்திற்கு அளவில்லாத மகிழ்ச்சியை, செழிப்பை உண்டாக்குவதற்கான வாய்ப்பையும் தரும். செவ்வாய் புதனோடு இணைந்திருப்பது என்பது அறிவு, ஆற்றல், செயல்திறன், புத்தி, பாரதி யோகம் என்று சொல்வார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த புதன் சுக்கிரன் இணைவு, அதோடு கூட இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய நிலை பார்க்கும்போது ராசியிலேயே இருக்கக்கூடிய கிரகங்கள் மற்றும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, இது ஒரு பிரம்ம யோகத்தை தருகிறது. ஆகையினால் கல்வி, கேள்வி, செல்வ வளம், குழந்தை வளத்திலும் சிறப்பு. ஆனால் முக்கியம் என்ன, மாதத்தினுடைய துவக்கத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய நிலை பொறுத்து பார்க்கும்போது சற்று அமைதி. எதையும் கற்றறிந்தாலும் தேவையானவர்களுக்கு மட்டும் தேவையான விஷயத்தை சொல்ல வேண்டும். அவர்களுக்கு எது தேவையோ அவற்றை மட்டும்தான் சொல்ல வேண்டும். பேசவே காசு கேட்பான் போல என்று காசு கொடுத்தால் பேசுவது என்ற நிலைக்கு வாருங்கள். யார் என்ன சொன்னாலும் என்ன. விபரீத ராஜயோகத்தினுடைய எதிர்பாராத அந்த அதிர்ஷ்ட யோகம் கூட அற்புதத்தை தருகிறது. விபரீத ராஜயோகம் தரக்கூடிய கிரகங்களாக சூரியன் அஷ்டமத்தின் அதிபதி ராசியில், அதேபோல் புதன் 6ஆம் இடத்து அதிபதி அவர் ராசியில் இணைந்திருப்பது விபரீத ராஜயோகத்தை தருகிறது. நெடுநாள் முயற்சிக்கு எதிர்பாராத தனயோகத்தை தந்துவிடும். 12ஆம் மற்றும் 3ஆம் இடத்து மறைவுஸ்தானங்களுக்கான அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 6இல் சென்று மறைந்து வக்ரம் என்பதும் அற்புதம். ஆகையினால் இப்படி கிரகங்களினுடைய நிலைகளை பார்க்கும்போது அற்புதத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு பிப்ரவரி மாதமாக அமைகிறது. இந்த பிப்ரவரி 2026ல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் சேர்க்கை என்பது வேத ஜோதிடத்தின் அடிப்படையிலே சொல்ல வேண்டும் என்றால் மிக ஒரு சக்தி வாய்ந்த கூட்டணி. இது ஒரு ராசி சக்கரத்தில் சூரியன் ஒரு ஈகோ, ஒரு அகங்காரத்தை உங்களுக்கு தரும். நிச்சயம் கொஞ்சம் வேண்டும். சமையலிலே காரம் தேவை.
மனிதனுக்கு ஓரளவிற்கு உயர்வதற்கு அகங்காரம் அடுத்தவர்களுக்காக இருக்கக்கூடாது, அடுத்தவர்களை கெடுக்க அல்ல. இதை செய்தோம், இதை வெற்றி பெற்றே முடிப்போம் என்று அந்த வெற்றியின் காரணமாக அகங்காரம், இது யாரையும் அழிக்காமல் உங்களை உயர்த்தி கொள்வதற்கு. புதன் தரக்கூடிய புத்திசாலித்தனம், அன்பு, அழகு, அது மட்டுமல்ல வசீகரம் தரக்கூடிய சுக்கிரன், செயல்திறன், எல்லாம் இருந்தும் செயலாற்ற முடியவில்லை என்றால் செயல் அற்ற நிலை என்பது இருக்கக்கூடாது. இதுவரை இருந்ததெல்லாம் போகட்டும். இப்போது வெற்றிக்கான வழிகளை தருவதற்கு இந்த சக்தி வாய்ந்த ஒரு கூட்டணி என்பது ராசியிலே இருக்கிறது. இதில் உச்சம் என்னவெ தெரியுமா? செவ்வாய். செவ்வாய் உச்சம் உங்களுடைய ராசியிலே. ஆகையினால் இந்த செவ்வாய் மகர ராசியை பொறுத்தவரை 4ஆம் இடத்திற்கு அதிபதி, 11ஆம் இடத்திற்கு அதிபதி. இந்த 11ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில இந்த பிப்ரவரி மாத துவக்கம் முதலேயே சட்பலம் பார்த்தோமே ஆனால் அதிகப்படியான பரல்கள் இந்த லாப நிலைக்கு இருக்கும். ஆகையினால் உங்களோடு வயதிலே முதிர்ந்தவர்கள், விஐபிகள், இவர்களை சந்தித்து ஒரு பெரிய ஆதாயம், தனலாபம், முக்கியஸ்தர்கள் வயதிலே குறைந்திருந்தாலும் கூட முக்கியமானவர்கள், இவர்களை சந்தித்து ஒரு பெரிய ஆதாயம், அனுகூலம் என்று அற்புதங்களை அள்ளித்தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. சூரியன் பொதுவாக சுயநலம், அகங்காரம், உயிர் சக்தி, அதிகாரம், இது உங்களுடைய அஷ்டமத்தின் அதிபதி உங்களுடைய ராசியில். இவற்றை எல்லாம் தருவார். புதன் புத்திசாலித்தனத்தோடு தர்க்கத்தையும் தந்து விடுவார். இங்கு சுக்கிரன் இணையும் போது புதன் சுக்கிரன் இப்போது வெற்றிக்கான வழி, லட்சுமி யோகத்தை பெறுவதற்கான வழி, அது மட்டுமல்லாமல் செவ்வாய் நிலத்தை ஆளக்கூடிய அற்புதத்தை தருவார். எதிரிகளை நிர்மூலமாக்கக்கூடிய செயல் சக்தியை, உந்துதலை தந்துவிடக்கூடிய ஒரு சேர்க்கை இந்த கிரகங்கள். ஆகையினால் மிக அற்புதம். முக்கிய பயிற்சிகள் என்று சொல்ல வேண்டும் என்றால் ராகு பிப்ரவரி மாதத்திலே ராகு முழுவதுமாக, ராகு, சனி, குரு, கேது எல்லாம் ஒரே இடத்தில் தான் இருக்க போகிறது. கேது 8வது இடத்துல இருக்க போகிறார். முக்கிய கிரக மாற்றங்கள் பிப்ரவரி 4 புதன் மகரத்திற்கு 2ஆம் இடமான கும்பத்திலே ராகுவோடு சென்று இணைவார். இந்த பெயர்ச்சி என்பது, இந்த ராகு புதன் இணைவு என்பது புத்தி கூர்மை என்பது இருக்கும். ஆனால் ஒரு அசாத்திய புத்தி கூர்மையானதை வெளிப்படுத்தக்கூடிய, குறிப்பாக மரபுக்கு மீறிய தகவல்களை வெளியிடுவது என்று இருக்கும். ஆகையினால் ரகசியங்களை வெளியிலே சொல்லிவிடக் கூடாது, தேவையற்ற ரகசியங்களை. அது மட்டுமல்லாமல் மரபுக்கு மாறான விஷயங்களை சிந்தித்து எழுதுவது, செயல்படுவதும் இருக்கக்கூடாது. புதனினுடைய அற்புத அறிவையும் ராகுவினுடைய மாயையும் ஒன்றாக இணையும் போது சற்று கூடுதல் கவனம். அதோடு கூட 6ஆம் தேதி என்று பிப்ரவரியில சுக்கிரன் கும்பராசி மனைக்கு மாறும்போது சுக்கிரன் புதன் மகாலட்சுமி யோகம் ராகுவோடு இணைகிறது. குடும்பத்திலே நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்திலே, பேச்சிலே, வீரத்திலே, தீரத்திலே, பேச்சின் மூலமாக வீர தீரத்திலே லட்சுமி யோகத்தை, கையிருப்பை உயர்த்தக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடும் போது அங்கு குருவினுடைய பார்வை பலமும் இருக்கிறது. ஆகையினால் எதை செய்தாலும் வெற்றியை நோக்கிய ஒரு வீழ்ச்சி என்பது நிச்சயமாக இருக்கும். 13ஆம் தேதி பிப்ரவரி சூரியனானவர் தை சூரியனாக இருந்தவர் மாசி சூரியனாக அவர் கும்பமனைக்கு வருவார். அங்கு குருவினுடைய பார்வை பெறுவார். 2ஆம் இடத்துல சூரியனுடைய அந்த நிலை என்பது ஏற்படும். 2ஆம் இடத்துல பொதுவிலே சூரியன் இருக்கிறார் என்றால் ஏதோ சிறு சிறு மனக்கவலைகள் இருக்கும். 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கும் போது உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது தேவை. அதேபோல் 2ஆம் இடத்துல புதன் மற்றும் சுக்கிரன் இந்த இணைவு குருவினுடைய பார்வையிலே இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு தனலாபத்தை பெறுவதற்கு இந்த சதுர்கிரக யோகம் என்பது அற்புதத்தை செய்யும். வக்ர குருவினுடைய பார்வை பலம் வேறு அங்கு இருக்கிறது. குரு பார்க்க கோடி நன்மை. கோடி வேண்டாம், உங்களுக்கு ஒரு 1000 நன்மை வந்தாலும் அற்புதமாய் சந்தோஷப்படக்கூடிய நிலை. ஆகையினால் அதுவே மிகப்பெரிய உயரங்களை தந்துவிடும். கோடிகள் நிச்சயம் ரூபாயிலே வரும். ஆனால் இன்று வரக்கூடிய காலத்திலே கோடிகளுக்கும் மதிப்பில்லாமல் அடுத்து வேறு எண்ணிற்கு நாம் செல்ல வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். ஆகையினால் இந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்கு பின்னர்
எதை பற்றியும் மனக்கவலை என்பது கொள்ளாமல் சற்று ஸ்டடி ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்தீர்கள் என்றால் வெற்றி. அதே சமயத்துல 2ஆம் இடத்துல பல கிரகங்கள். இதுல ஏதேனும் கவனங்கள் தேவையா என்றால், நிச்சயமாக இது கிளாஷ் ஆஃப் டைட்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவிலே கிரகங்களினுடைய யுத்தம் என்று பார்த்தீர்கள் என்றால், சற்று பேச்சிலே நிதானத்தோடு இருப்பது, வீண் விரய லக்ஸரி போன்ற ஐட்டங்கள், தேவையில்லாத ஐட்டங்களை வாங்கி குவிப்பதிலே தவிர்ப்பது, தேவையில்லாத விஷயத்திலே குடும்பத்திற்குள் சிக்கலை ஏற்படுத்திக் கொள்வது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. 2வது, முக்கியமாக எந்த ஒரு நிலையும் நாம் உயர வேண்டும் என்றால், சற்று நம்மிடம் இருக்கக்கூடிய தன தானிய சம்பத்தை அடுத்தவரிடம் காட்டிக்கொள்ளாத அளவிற்கு இருக்கும்போது வெற்றி என்பது இருக்கும். ஒன்று சாதித்த பின்புதான் சொல்ல வேண்டும். சாதிக்கும் முன்பாகவே இந்த இலக்கை வைத்திருக்கிறேன், சாதித்து காட்டுவேன் என்றால், அதை சோதிக்க உங்களுக்கு ஒரு எதிரி வந்து விடுவான். ஆனால் எதிர்நிலைகளை அழித்து வெற்றியாய் வரக்கூடிய அமைப்பு. திருமண உறவுகளில ஈகோ, வாழ்க்கை துணையோடு ஈகோ என்பது இருக்கவே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கசப்பாக மாறும் சூழ்நிலை, மோதல் வரும். மற்றபடி குடும்ப கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய மாசம். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரோடு ஒருவர் இணக்கமாக இருந்து, குடும்பத்திலே ஒரு புதிய உறவு, புதிய வரவு, சுப நிகழ்ச்சி, திருமணம், குழந்தை வரம் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம். அது மட்டுமல்லாமல் புதிய நபர்களை சந்தித்து வெற்றிக்கான வழி. பொருளாதாரம், பணநிலையை பொறுத்தவரை பண மழை என்று சொல்லலாம். இந்த பிப்ரவரி 2026ல பணத்தை பொறுத்தவரை பலனுள்ளதாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். கூடுதல் முதலீடு, கூடுதல் புதிய முயற்சிகள் இவைகளுக்கெல்லாம் வாய்ப்பு எழும். உடல் நலத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்திலே, குருவினுடைய வீட்டிலே, குரு 6ஆம் இடத்திலே வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் வயிறு சார்ந்த, செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதேனும் ஏற்படாமல் தற்காத்துக் கொள்ள வேண்டும். உணவு கட்டுப்பாடு தேவை. அதிக குளிர்ந்த, அதிக சூடான விஷயங்களை உண்பதை தவிர்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு அந்த நீர்ச்சத்தினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு பராமரிக்க வேண்டிய மாதமாக இது இருக்கும். தொழில், வேலை, வியாபாரத்திலே சிகரம் தொடக்கூடிய அமைப்பு. முக்கியமாக உழைப்பு எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு வெற்றி. சில நேரம் கடின உழைப்பு தேவைப்படக்கூடிய மாதம்தான். இருந்தாலும் நீங்கள் அதிக முயற்சி செய்தால் அதற்கு பலன் உண்டு. வேலையில இருப்பவர்களுக்கு சம்பளம் கூடுமா? நிச்சயம் கூடுவதற்கான வாய்ப்பு. தொழில் சீராக இருக்கும். உங்கள் விஷயங்களை எப்படியாக இருந்தாலும் அதை சீராக சமாளித்து வருவதற்கான வாய்ப்பு. வம்பு வழக்குகளிலே சாதாரணமாக யோசித்தாலே உங்களுக்கு வெற்றி. ஆனால் இப்போது அசாத்திய கிரகங்கள் ஒன்றிணைந்து மிக அற்புத வெற்றியை உங்களுக்கு நிச்சயமாக ஈட்டித் தரும். பதவி உயர்வு வேலை செய்பவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அரசு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் ஒரு பாராட்டு, ஒரு பத்திரம், ஒரு வெகுமதி கிடைக்கும். ஐடி வேலையில இருப்பவர்களுக்கும் சரி, கணக்கியலிலே இருப்பவர்களுக்கும் சரி, இதன் மூலமாக செல்வ வளம் என்பது இருக்கும். அதேபோல் மேலாளராக மேனேஜிங் பணிகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கும், கல்வித்துறையில இருப்பவர்களுக்கும் இதுவரை ஏற்படாத சிறப்பு, ஒரு அந்தஸ்து, ஒரு புகழ், இவையெல்லாம் ஒரு பாராட்டு எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதங்களை செய்யக்கூடிய பிப்ரவரி மாதமாக இது அமைகிறது. கல்வி மாணவர்களுக்கு வெளியூர், வெளிநாடு மூலமாக ஒரு நல்ல செய்தி, முயற்சிக்கான வெற்றி, நீங்கள் இனிக்க இனிக்க ரசிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கல்வியில இருக்கும். காதல் உறவுகளில சாதகம் என்பது நிச்சயமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் செவ்வாய், சுக்கிரன் ஒன்றாக இணைந்து ராசியிலேயே இருக்கும்போது நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய காதலை அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். ஆனால் ஈகோ, சூரியன் அங்கு இருக்கிறார். ஈகோவை தவிர்க்க வேண்டும். சந்திராஷ்டம தினங்கள் என்றால் பிப்ரவரி 2, 2026 10:48 PM முதல் பிப்ரவரி 5, 2026 4:20 AM வரை. மகர ராசி என்பர்களே, கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் 3, 4, 12, 13, 14, 22 மற்றும் 23 ஆகிய நாட்களில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். வழிபாடு என்றால் இஷ்ட தெய்வ, குலதெய்வ வழிபாடு. அது மட்டுமல்லாமல் அவ்வப்போது நான் தரக்கூடிய பதிவுகளிலே வரக்கூடிய தெய்வங்களை நினைத்து, பெயரையாவது நினைப்பது, இல்லங்களுக்கு அருகிலே அந்த தெய்வங்களுக்கான சன்னிதானங்கள் இருந்தால் சென்று தரிசனம் செய்து வருவது. அதோடு கூட
உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய முருகர் கோயில்களுக்கு செவ்வாய்க்கிழமையில சென்று வழிபாடு, இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ரதெய்வ பெண் சன்னிதானங்கள் சென்று வழிபாடு, அதுவும் ராகுகால வேளையில விளக்கேற்றி வழிபாடு செய்வது, அன்னதானம், வீட்டிற்கு வருபவர்களுக்கு விருந்தோம்பல், இதுதான் அன்னதானம். அதற்காக எங்கேனும் சென்று பெரிய செலவு செய்ய வேண்டுமா என்றால் முடிந்தவர்கள் செய்யலாம். இல்லை என்றாலும் கூட வீட்டுக்கு வரக்கூடிய நட்புகளுக்கு, உறவுகளுக்கு அன்னதானம் என்று செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். எனது அன்பு நேயர்களே, வெற்றிக்கான வழிகள் உங்களுக்கு திறக்கின்றன, திறந்து கிடக்கிறது. இனி முயற்சி செய்து முன்னேறுங்கள். அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.